அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கறது டிசிசிபி ஃப்ரீ மாடல் டெஸ்ட் 1 சரிங்களா. அதற்கான ஆன்சர்ஸை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பரில் ஆன்சரை எழுதிக்கிடுங்க சரிங்களா. ஆன்சர் எழுதி முடித்த பிறகு இந்த வீடியோவை பார்த்து ஆன்சரை செக் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. இதில் நம்ம முதல் 10 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 10 கேள்விகளும் மிக மிக முக்கியம் சரிங்களா. வரக்கூடிய டிசிசிபி தேர்வில் இந்த 10லேருந்து மேபி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 4 கேள்வி கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதில் வேலை பாருங்கள், கடன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1904. இந்த கடன் வார்த்தையை கொடுக்காம கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா 1912 சரிங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அனைத்து இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1912. இந்த சட்டத்தின்படி தான் மாவட்ட அளவிலையும் சரி மாநில அளவிலையும் தலைமை கூட்டுறவு நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அதுபோக கடன் அல்லாத இதர கூட்டுறவு அமைப்புகள், மீனவ கூட்டுறவு சங்கங்கள், அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலவள வங்கிகள், அதுக்கப்புறம் விற்பனை சங்கங்கள் போன்ற பல கூட்டுறவு அமைப்புகள் இந்த சட்டம் இயற்றிய பிறகு தான் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிராந்திய கிராம வங்கிகள் எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது? ஆர்ஆர்பி பேங்க்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. அந்த பேங்க்ஸ் தான். முதலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1975 இந்த பேங்க்ஸ் தொடங்குவாங்க சரிங்களா. குறிப்பாக வட இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு தொடங்குவாங்க. பின்னால் இந்த வங்கிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக 1976 ஆர்ஆர்பி ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் கொண்டு வரப்படும். அதன் அடிப்படையில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வங்கிகள்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் இதற்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை. சேலத்தை பொறுத்தளவில் 1909 காலகட்டங்களிலே மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அப்போ 1904 சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தின்படி கூட்டுறவு வங்கி மாவட்ட அளவில் கூட்டுறவு வங்கிகள் தொடங்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அதை தொடங்கியிருந்தாங்க சரிங்களா. பின் காலகட்டங்களில் 1912 சட்டம் இயற்றிய பிறகு சட்டபூர்வமாக முதல் கூட்டுறவு வங்கியாக மதுரையில் தொடங்கப்பட்டது சரிங்களா. உங்களுக்கு இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில். அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு சரிங்களா. இந்த தமிழ்நாட்டில் தான் முதல் கூட்டுறவு சங்கம் கடன் சங்கம் என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூரில் 1904 சாதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய நபரினால் தொடங்கப்பட்டிருக்கும் சரிங்களா. இந்த கூட்டுறவு அமைப்பு பதிவு செய்தவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பதிவாளராக கருதக்கூடிய ராஜாஜி பதிவு செய்திருப்பாங்க சரிங்களா. குஜராத்தை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விற்பனை சங்கம், இந்தியாவின் முதல் விற்பனை சங்கம் அங்கே தான் தோற்றுவித்திருப்பாங்க. கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வீடு கட்டும் சங்கம் அங்கே தான் தோற்றுவித்திருப்பாங்க சரிங்களா. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு விடணும். அதற்கு அடுத்தது பாருங்க கொஸ்டின். அமுல் பால் கூட்டுறவு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1946. இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை கூட்டுறவு அமைப்பு, பால் கூட்டுறவு அமைப்புல தலைமை கூட்டுறவு அமைப்பு தான் இந்த அமுல் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் குஜராத்தில் அமுல் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்தியாவின் கூட்டுறவு கடன் சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் இதில் கொடுக்கப்பட்டுள்ளபடி கர்சன் பிரபு சரிங்களா. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904 இயற்றப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணி சரிங்களா. அந்த திருவல்லிக்கேணி 1904 ஒரு கூட்டுறவு நகர கடன் சங்கமாக தான் தொடங்குவாங்க சரிங்களா. பின் காலகட்டங்களில் 1912 சட்டம் இயற்றிய பிறகு இது அப்படியே நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாக மாறிவிடும். இவங்க கடன் சங்கமாக இருக்கும் பொழுதும் இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த இந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க சரிங்களா. பின் காலகட்டங்களில் அந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு முழுமையாக இவங்க நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாகவே செயல்பட தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க வழிவகுத்த சட்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1912 சரிங்களா. தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் தஞ்சாவூர்
தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் 1913 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் 10க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.